மேற்குலக நாடுகள் கதிரவனின் தகிப்பில் வெந்து உருகிக் கொண்டிருக்க உலக வானிலையின் மையப்புள்ளியாக இப்போது மாறியிருக்கிறது பசிபிக் பெருங்கடல். அங்கு தோன்றியுள்ள எல் நினோ எனப்படும் கடல் மேற்பரப்பு வெப்பமயமாதல் ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழலை போல இந்தியாவை நோக்கி நகர்ந்து தன் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. விவசாயத்தையே முதன்மை வாழ்வாதாரமாக கொண்ட இந்திய திருநாட்டின் இதயமான பருவமழையின் தாளத்தை இந்த எல் நினோ முற்றிலுமாக கலைத்து போட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் அதீத வெப்பம் இந்திய பெருங்கடலில் வீசும் ஈரப்பதம் மிக்க காற்றை பலவீனப்படுத்தியுள்ளது. இதனால் வழக்கமாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை பொழியும் தென்மேற்கு பருவமழை எல் நினோ காலங்களில் போதிய அளவில் பொழிவதில்லை. புவி வெப்பமயமாதலின் விளைவாக ஒட்டுமொத்த மழை நாட்கள் குறைந்தாலும் பெய்யும் சில நாட்களில் மேக வெடிப்பு போன்ற மிக கடுமையான மழை பெய்து வெள்ளத்தை உருவாக்குகிறது. வறட்சியும் வெள்ளமும் ஒரே பருவத்தில் கண்ணாமூச்சி ஆடுவதுதான் இதன் விசித்திரமான கொடூரமாகும். இந்திய விவசாயிகளில் 60 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் வானம் பார்த்த பூமியை நம்பியே வாழ்கின்றனர். ஜூன் மாதத்தில் போதிய மழை இல்லாததால் குறுவை மற்றும் காரிஃப் பயிர்களின் விதைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து மண்ணின் ஈரப்பதம் காய்ந்து போவதால் முளைத்த பயிர்கள் கருகும் நிலைக்கு தள்ளப்பட்டு விவசாயிகள் நிற்கதியாக நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. மனிதர்களை மட்டுமல்லாது கால்நடைகளையும் வதைத்து நீர்நிலைகளையும் வற்ற செய்துள்ளது இந்த எல் நினோ. இதன் கோரப்பிடியால் நடப்பாண்டின் தொடக்க மாதங்களிலேயே வறண்ட அனல் காற்று வீசி மக்களை வியர்வையில் ஆழ்த்தியது. உணவு உற்பத்தி குறைந்து அது நேரடியாக நாட்டின் பொருளாதாரத்தை அசைத்து பார்க்க தொடங்கியுள்ளது. அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளது. ஐஎம்டி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இன்றைக்கி 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 36 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 2 இடத்துல அவங்க வந்து கணக்கீடு செய்கிறாங்க. நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் தான் கணக்கீடு செய்கிறாங்க. 48 மணி நேரம் தொடர்ச்சியாக சராசரி வெப்பநிலை விலையை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஹீட் வேவ்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயில் நிலை இங்கே மட்டும் செத்துருவான். அந்தளவுக்கு வெயில் வந்துருச்சு நாம. ஆனால் ஐஎம்டி என்ன சொல்கிறாங்கன்னா, 48 மணி நேரத்துக்கு உங்களுக்கு நீடிக்கக்கூடிய வெப்பநிலை தான் ஹீட் வேவ்ஸ் டிஃபைன் பண்ணுறாங்க. முதல்ல இந்த டெஃபனிஷனே நீங்கள் மாற்றணும். ஐரோப்பிய யூனியனில் அதை மாற்றிட்டாங்க. அவங்க யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ் வந்துட்டாங்க. அமெரிக்காவில் மாற்றிட்டாங்க. அவங்க ஹீட் இண்டெக்ஸ்னு பார்க்குறாங்க. அதுதான் உங்கள் வெதர் ஆப்பில் இருக்குது, உங்கள் மொபைலில் இருக்குது. உங்கள் மொபைல் சொல்லுது 41 டிகிரி செல்சியஸ் இருக்குது உனக்கு பிரச்சனைன்னு சொல்லுது. ஆனால் ஐஎம்டியை சொல்ல மாட்டுறாங்க. அப்போ மக்கள் எப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பீங்க? அப்போ என்னென்னா, ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றி அமைக்கணும். ஐஎம்டிஏக்கு தான் அதிகாரம் இருக்குது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழாக ஹீட் வேவ்ஸ் நிலவுதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஐஎம்டிஏ சொல்கிறத வச்சு தான் வேறு துறைகள் எல்லாமே எச்சரிக்கை தர முடியும். அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லேபர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் பணி அமர்த்தாதீங்கன்னு அவங்க தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெஃபினிஷனை மாற்றி அமைக்கணும். மறுபுறம் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கவும் வறண்ட நிலங்களுக்கு நீர் பாய்ச்சவும் மின்சார தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் நீர்மின் நிலையங்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு சாமானிய மக்களை விழிப்பிதுங்க வைத்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போது மாவட்ட வாரியாக துல்லியமான கணிப்புகளை வழங்கினாலும் இந்த இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ள இன்று நாம் முழுமையாக தயாராக இருக்கிறோமா என்பது $1 மில்லியன் கேள்வியாகவே உள்ளது. இயற்கையின் எச்சரிக்கை மணியான எல் நினோ என்பது வெறும் வானிலை மாற்றம் மட்டுமல்ல, மனிதன் இயற்கையோடு நிகழ்த்தும் சமநிலை போரின் விளைவு. நீர் மேலாண்மையும் காடு வளர்ப்பும் தான் எல் நினோ போன்ற உலகளாவிய அச்சுறுத்தல்களுக்கு நம்மிடம் உள்ள நிரந்தர கேடயங்களாக உள்ளன. வானம் பொய்த்தால் தானம் பொய்க்கும், மண்ணின் மடி வறண்டால் மானுட உயிர் தவிக்கும். இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியலை மீட்டெடுத்தல்தான் மனிதகுல மீட்சிக்கான ஒரே வழி. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர் மணிவண்ணன்.